1. வரலாற்றின் இரு கண்கள் காலமும் இடமும் ஆகும். 2. காலவரன்முறையும் ஞாலவியலும் வரலாற்றின் இரு கண்களாய் விளங்குகின்றன. ரிச்சர்டு அக்குலித். 3. சிந்து ஆற்றின் பெயரால் இந்தியா என்ற பெயர் பிறந்தது. 4. வலப்புலத்தில் பரதன் என்ற அரசன் ஆண்டதாலும் பரதவர் என்ற நெய்தல் நில மக்கள் வாழ்ந்தாலும் இந்தியா பாரதவர்ஷம் பாரத கண்டம் பாரதம் என்ற பெயர் வந்தது. 5. பண்டைய காலத்தில் உலகில் 7 கண்டங்கள் இருந்தன. 6. அவை நாவலந்தீவு, இரலித்தீவு, இலவந்தீவு, அன்றில் தீவு, குசைத்தீவு, தெங்கத்தீவு, தாமைரைத்தீவு ஆகியவை ஆகும். 7. நாவலந்தீவு, சாமபவன் தீவு என புராணங்களால் கூறப்படும் நாடு இந்தியா ஆகும். 8. சீன நீங்கலாக உள்ள ஆசிய கண்டம் சாம்பவன் தீவு என்று அழைக்கப்படுகிறது. 9. முஸ்லிம்கள் இந்தியாவை இந்தவி ஹெண்டவி என்று அழைத்தனர். 10. ஐரோப்பிய நாடான இத்தாலியின் நிலவியல் எல்லையும் ஆசிய நாடான இந்தியாவின் புவியியல் எல்லையும் ஒன்றாக இருப்பதால் புவியியலாளர்கள் ஆசியாவின் இத்தாலி என்று அழைக்கின்றனர். 11. இத்தாலியின் இயற்கை அமைப்புமும் இந்தியாவின் இயற்கை அமைப்புமும் பின்வருமாறு பிரித்து காணலாம். இத்தாலி நில அமைப்பு: ஆல்ப்ஸ் மலை, சிசிலி நன்னிலக்கடல், தசுகான் கடல், எரித்ரிய கடல். இந்தியா நில அமைப்பு: இமயமலை, இலங்கை, இந்துமாக்கடல், அரபிக்கடல், வங்கக்கடல் போன்ற இயற்கை அமைப்புகளை கொண்டது. அயல் நாட்டவர்கள் இந்திய நிலப்பகுதிகளை ஒரே நாடாக கருதி வந்தனர். 12. ஹந்த் என்ற பெயர் சிந்து என்ற நதியின் பெயரிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்கர்கள் முதலில் அறிந்த பகுதி சிந்து நதி பாயும் பகுதி என்பதால் இத்துணைக்கண்டத்தை சிந்து என்றழைத்தனர். 13. அரேபியர்கள் நமது நாட்டை ஹிந்துஸ்தான் என்று அழைத்தனர். புராண காலம் முதல் பாரத நாடு என்ற பெயரை கொண்டுள்ளது. 14. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. 15. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஆகும். 16. இந்தியாவின் மொத்த நில எல்லை 15,200 கிலோமீட்டர் ஆகும். 17. இந்தியாவின் கடற்கரை எல்லை 7,516 கிலோமீட்டர். 18. வடக்கு தெற்கின் நீளம் 3,212 கிலோமீட்டர். 19. கிழக்கு மேற்கு அகலம் 2,933 கிலோமீட்டர். 20. இந்தியா ஒரு தீபகற்ப நாடு ஆகும்.